நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதி பாமக வேட்பாளர் திருப்பதி அதிமுகவில் இணைந்தார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நெல்லை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜ், வாக்குப்பதிவுக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில பாமக வேட்பாளர் இந்த திடீர் முடிவை எடுத்திருப்பதற்கான காரணம் என்ன? கார்த்திகேயன், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக கூடிய திருப்பதி இன்று அதாவது அதிமுக தேர்தல் காரியாலயத்தில் இன்று நெல்லை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நயனானந்தனை சந்தித்து அதிமுக ஆதரவு தெரிவித்து அந்த கட்சியில் இணைவதாக தெரிவித்திருந்தார். இது எதிர்பாராத ஒரு சந்திப்பாகத்தான் நிகழ்ந்திருந்தது. ஏனென்றால் அங்கு மாற்று கட்சியில் இணைவதாக சொல்லித்தான் பத்திரிகையாளர்கள் அழைத்திருந்தனர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்களும் அந்த கட்சி சார்ந்தவர்களும். எனவே அங்கு சென்று செய்தி சேரிக்கை சென்று தெரியும். திமுக சார்ந்த கங்கை கொண்டான் ஊராட்சி கழக செயலாளர் கிளை செயலாளர் மாறி இணைந்திருந்தார். அவர் ஆதரவோடு இணைந்திருந்தார். மதிமுகவை சேர்ந்த உயிர்காட்டன் என்பவரும் அதே போல ஆதரவோடு இணைந்திருந்தார். ஆனால் எதிர்பாராத திடீரென்று நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய திருப்பதி என்பவர் தனது ஆதரவாளருடன் இணைந்திருந்தார். அவர் இணையும் பொழுது சொன்னது என்னவென்றால், நேற்று நடந்த கூட்டத்தில், அதாவது நெல்லையில் நடைபெற்ற தமிழக முதல்வரின் பிரச்சார பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களாகட்டும், அதே போல பெண்களுக்கான பாதுகாப்புக்கான திட்டங்களாகட்டும் அனைத்துமே அதிமுக ஆட்சியில் தான் மிக சிறப்பாக இருக்கின்றது. எனவே அந்த திட்டங்களுக்காகவே நல்லாட்சி தரக்கூடிய அந்த அதிமுக ஆட்சி தான் நல்லாட்சி தர முடியும் என்ற நம்பிக்கையில் தான் நான் அந்த அதிமுகவில் இணைவதாக தெரிவித்துள்ளார். இது இறுதி கட்டத்தில், அதாவது நேற்று வரை அவர் தான் பரப்புரை செய்ததாகவும் அந்த பரப்புரை நேற்றோடு நிறுத்திவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கார்த்திகேயன், நாகராஜன், ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் இது போன்று ஒரு முடிவெடுத்து மற்றொரு கட்சியில இணைவது அப்படிங்கிறது அவர் சார்ந்திருந்த கட்சிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் சூழல் உருவாகாதா? கண்டிப்பாக காயத்ரி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த மதுவிலக்கு கொள்கையை ஒன்றை கொண்டுதான் இந்த தென் மாவட்டங்களில் பரப்புரை செய்யும் பொழுது அதையே முக்கிய பிரதானமான ஒரு கோரிக்கையை வைத்தான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார்கள். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புதிய நபர்களாக இருந்தாலும் மக்களுக்கு தெரியக்கூடிய நபராக அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். அவர் கொள்கையும் மதுவிலக்கு கொள்கை என்பது முக்கிய கொள்கையா இருக்கிறது. எனவே அது மக்களிடையே ஏற்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்றுதான் நாம் சென்று சந்திக்கக்கூடிய வேட்பாளர்கள் கிராமப்புறங்கள் அதிகமாக கொண்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கூறும்பொழுது தெரிவித்தது. ஆனால் அதே போல நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அவர் அதைத்தான் எதிர்பார்த்து பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் தற்சமயம் நடந்ததற்கு ஒரு சின்ன பின்னணி ஒன்றும் கூறப்படுகிறது. அதாவது கடந்த 10ஆம் தேதி அவர் மீது அவருடைய, அதாவது இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக கூடிய திருப்பதி என்பவர் மீது அவரது டிரைவருடைய மனைவி ஒருவர் புகார் அளித்துள்ளார். அதாவது பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை அவர் மீது ஒரு புகார் மனு ஒன்று அளித்துள்ளார். இங்கே பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு ஒன்று அளித்துள்ளார். அதன்படி செல்போனில் ஆபாசமாக பேசுவதாக அவர் ஒரு புகார் மனு ஒன்றை கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் அதற்கு அடுத்ததாக சில நாட்களில் இந்த ஒரு இணைப்பு என்பது இன்று நடந்திருக்கிறது. எனவே ஒரு வழக்கு தன்மீது தொடரப்பட்ட வழக்கு காரணமாகவோ இல்ல புகார் மனு மீதான விசாரணை காரணமாகவோ இல்ல அதிலிருந்து தப்பிப்பதற்காகவோ இவர் இணைந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் அவர் மீது ஒரு சொல்லப்படுகிறது. ஆனாலும் இறுதிக்கட்ட நேரத்தில், அதாவது நேற்று தமிழக முதல்வர் பரப்புரை தொடர்ந்து தான் இணைந்ததாக அவர் தரப்பில் அவர் சொல்கிறார். எனவே இது ஒரு எதிர்பாராத ஒரு இணைப்பு என்றாலும் ஒரு வேட்பாளர் ஒரு மாறுவது என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதே போலத்தான் நெல்லை மாநகராட்சிக்கு நடைபெற்ற தேர்தலில் கூட, சமீபத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் கூட அந்த மாநகராட்சிக்கு மேயருக்கான தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போல அதோடு போட்டியிட்டது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மட்டுமே போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் இருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவரும் பின்வாங்கி விட்டார். எனவே அந்த அன்னபோஸ் என்ற நிலையில் தான் அவர் அதிமுக சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார் மாநகராட்சி தேர்தலில். அதே போன்ற ஒரு நிலை இல்லாவிட்டாலும் தற்பொழுது அதே போல ஒரு வேட்பாளரே, அதாவது அந்த தங்கள் கட்சியிலிருந்து மாறுவது என்பது ஒரு நிலைப்பாட்டை தாண்டிய ஒரு முடிவு எடுப்பது என்பது கண்டிப்பாக ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வாக இங்கு பார்க்கப்படுகிறது. இது இந்த மட்டிலும் முடியுமா அல்லது தொடருமா என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. காயத்ரி, பாமகவுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இது குறித்து விளக்கம் அளிக்க மறுத்துவிட்டார். அதிமுக இதை எப்படி பார்க்கிறது? நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பாரதிய ஜனதாவுடைய மேயர் வேட்பாளர் கடைசி நேரத்தில் போய் அந்த கட்சியில இணைந்திருக்கிறார். இப்போது பாமக வேட்பாளர் இணைந்திருக்கிறார். இது மாதிரி ஒரு வேட்பாளரை கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக தங்களுடைய கட்சியில சேர்த்துக்கிறத ஒரு ஆரோக்கியமான விஷயமாக அவங்க பாக்குறாங்களா? கண்டிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து முடிவில், அதாவது வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் மாற்றுக் கட்சி சேர்ந்த
இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதே போல அந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே அவர்கள் ஆதரவோடு நேரடியாக நேற்று தமிழக முதல்வர் சந்தித்து கட்சியில் இணைவதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்துதான் இன்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் பல சமுதாய அமைப்புகளை சார்ந்தவர்களும் இணைவதாக தேர்தல் காரியாலயத்தில் அவர்கள் தரப்பில் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி செய்தி சேகரிக்க சென்ற பொழுதுதான் திமுகவை சேர்ந்த கங்கை கொண்டானை சேர்ந்த கழக செயலாளர் கிளை கழக செயலாளர் மற்றும் மதிமுகவை சேர்ந்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்று இணைந்துள்ளார்கள். இவர்கள் இதற்கு அதிமுக தரப்பு கூறும் பொழுது நேற்று நடந்த பரப்புரை பொதுக்கூட்டம் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் தேர்தல் அறிவிப்புகள் அனைத்துமே பெண்களுக்கு ஆதரவாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் காரணமாகத்தான் இந்த மாதிரியான இணைவு மற்ற கட்சியினரும் இணைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அந்த அறிவிப்புகள் தான். எனவே மற்றவர்கள் இதை விரும்பித்தான் இதை ஏற்று வந்திருக்கின்றனர். நாங்கள் யாரையும் நிர்பந்தப்படுத்தவில்லை என்ற கோணத்தில் தான் அவர்கள் கூறுகிறார்கள். கார்த்திகேயன்.